விக்கிரமங்கலம் உபகிராமம். விக்கிரமங்கலம் குடிகள் கருமாத்தூர் கழுவநாதர் கோயிலையே தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஆதியில் கண்ணனூரில் பரட்டையாண்டி, ஆண்டி என்ற இரு சகோதரர்கள் இருந்துள்ளனர். அவர்களில் பரட்டையாண்டி மூத்தவன், ஆண்டித்தேவன் இளையவன். இவன் விக்கிரமங்கலத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தான். அவர் பாப்பாவட்டி 10 தேவருடன் பிறந்த பஞ்சாயி என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவளுக்கு குழந்தையே இல்லை. இந்த நிலையில் பஞ்சாயி கணவன் ஆண்டித்தேவனுக்கு கொடிக்குளத்தில் நல்லம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தாள். ஆண்டித்தேவன் அம்மையநாயக்கனூர் ஜமீனில் வேலை பார்க்கும் போது நாயக்கர் வீட்டு பொண்ணு ஒருவர் ஆண்டித்தேவன் மீது காதல் கொள்கிறார். ஆண்டித்தேவன் அவள் காதலை ஏற்றுக்கொண்டு தாலி கட்டாத மனைவியாக்கிக் கொள்கிறார். இந்த சமயத்தில் இளையதாரமான நல்லம்மாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஆண்டித்தேவன் என்று அவர் தகப்பனார் பெயரையே சூட்டுகிறார்கள். இவன் 2ஆம் ஆண்டித்தேவன் ஆவான். ஆண்டித்தேவன் அரண்மனை போரில் வீரமரணம் அடைந்து விடுகிறான். அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறுவது வழக்கம். எனவே ஆண்டித்தேவனின் மூத்த மனைவி பஞ்சாயும் நாயக்கர் குல பெண்ணான ஆண்டித்தேவனின் தாலி கட்டாத மனைவியும் உடன்கட்டை ஏறினர். சிதையில் உடன்கட்டை ஏறிய நாயக்கர் குல பெண்ணின் சேலை மட்டும் தீயில் கருகாமல் இருந்ததால் அவள் பெயர் தெரியாததாலும் அவள் சீலைக்காரி என அழைத்தனர். பஞ்சாயையும் சீலைக்காரியையும் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். குழந்தை நலன் கருதி ஆண்டித்தேவன் இளையதாரம் நல்லம்மாள் உடன்கட்டை ஏற அனுமதிக்கப்படவில்லை. இவ்வாறாக வாழ்ந்து வந்த நல்லம்மாள் அவள் மகன் 2ஆம் ஆண்டித்தேவனுக்கு கச்சராயிருப்பில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். 2ஆம் ஆண்டித்தேவனுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. மூத்தவள் பெண், அவள் பெயர் கழுவாயி. அவள் வாரிசுகள் நல்ல குட்டி என அழைக்கப்பட்டனர். அவளுக்கு அடுத்து ஆண்டித்தேவன், சித்திரகாளி, செம்பட்டையன், செங்குத்தேவன் என்ற 4 மகன்கள் பிறந்தனர். தற்போது விக்கிரமங்கலம் கருப்பு கோயில் குதிரையின் கீழ் வடபுறம் தலையில் முண்டாசுடன் இருப்பவர் 2ஆம் ஆண்டித்தேவன். அவன் அருகில் ஈடன் நிற்பவள் தான் அவள் மனைவி கச்சராயிருப்புக்காரி. அவள் இடுப்பில் இருக்கும் குழந்தைதான் செங்குத்தேவன். இவர்கள் 5 பேரைத்தான் ஆண்டித்தேவர் 5 பேர் வாரிசுகள் என்று இன்றும் அழைக்கப்படுகிறார்கள். முண்டிவேலம்பட்டி, கொடிக்குளம், பாப்பாவட்டி 10 தேவர், கச்சராயிருப்பு, கொக்குளம், வாளாந்தூர் ஆகிய ஊர்கள் விக்கிரமங்கலத்திற்கு சம்பந்த முறையாகும். கண்ணனூர் முக்கிய பங்காளிகள் ஆவார்கள்.